ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டியான கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுக்கும்போது வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வருங்க. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம அது அதிகமான தீயில் வச்சு வறுத்தோம்னா மேலே வறுப்பட்ட மாதிரி தெரியுங்க, ஆனால் உள்ளே ஒழுங்காக வறுப்பட்டிருக்காது. நமக்கு வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டால் தான் இந்த கடலை பருப்பி சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறட்டும். ஆறுனதும் இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிடலாங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு செஞ்ச உடனேயே இந்த பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அதனால் இதில் இப்போவே நெய் தடவி வச்சிடலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட தடவிக்கலாம். இது மாதிரி தடவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க. கடாயில் 1.5 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரையிற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1.5 கப் வேர்க்கடலைக்கு 1.5 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேர்க்கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் இதில் தூசிகள் இருக்கும், அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இதோட கலரும் மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். நம்ம இதில் பார்க்க வேண்டியது முக்கியமாக பாகுபதம் தாங்க. நம்ம இந்த பாகுபதம் சரியாக எடுத்துட்டோம்னா கடலைப்பருப்பு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடுங்க. இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லை அது கரிஞ்சிடும். இப்போ நம்ம பாகுபதம் செக் பண்ணலாங்க. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்துட்டிங்கன்னா இது நல்லா உடையிற மாதிரி வரணுங்க. அப்போ அது சரியான பாகுபதம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதை கையில் எடுத்து பார்க்கலாங்க. எடுத்து பார்க்கும்போது இது உடையிற மாதிரி வரணுங்க. இது உடையிற மாதிரி வரல, இது சாஃப்டாகவே இருக்குது. அதனால் இது இன்னும் 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பாகுபதம் செக் பண்ணி பார்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம அதை ஒரே இடத்துல ஊற்றாமல் இந்த மாதிரி நீளமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு அப்போ தான் இது உடைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், இதை உடைச்சி பாருங்கள். இது நல்லா அழகாக உடையுது பாருங்கள். இது தாங்க கடலைப்பருப்பியோட சரியான பாகுபதம். இப்போ நம்ம கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் இதில் உடனே வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வேர்க்கடலையே இந்த பதம் வரத்துக்கு முன்னாடியே சேர்த்துட்டா பர்ஃபி நல்லா வராதுங்க, சாப்பிட்றதுக்கு நமக்கு கிறிஸ்பியாக வராது. வேர்க்கடலையை முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பாகு வேர்க்கடலையில் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாக தாங்க இருக்கும். நம்ம அதை எல்லா பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அதை சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இல்லை இது நல்லா கெட்டியாயிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அதை மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நெய் தடவி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலையும் பாகும் பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போ அதை உடனே எடுத்து நெய் தடவி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை அந்த மாதிரி பாக்ஸை எடுத்துக்கோங்க. இது கடையிலையும் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இது உடனே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் அழுத்தி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும், கொஞ்சம் பார்த்து அழுத்தி விட்டுக்கோங்க. நம்ம அதை சீக்கிரமாகவே சமப்படுத்தி எடுத்துக்கலாங்க, இல்லை அது நல்லா கெட்டி போட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் ஈவனாக பண்ணி விட்டுக்கோங்க. இது 5 நிமிஷம் போல் ஆறட்டுங்க. இது லைட்டாக ஆறினதுமே நம்ம இதில் பீஸ் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளால் பீஸ் போட முடியாதுங்க, இல்லை நல்லா கெட்டியாயிடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம இதில் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லைட்டாக போட்டால் போதுங்க, அப்புறம் நம்ம போடும்போது இது அழகாக வந்துடும். நம்ம கத்திலையும் நெய் தடவிட்டு பீஸ் போட்டுக்கலாங்க, இல்லை அது கத்தியில் நல்லா ஒட்டிட்டு வந்துடுங்க. இது பீஸ் போட்ட அப்புறம் அப்படியே 30 நிமிஷம் ஆற விட்டுடலாம். நம்ம அந்த பர்ஃபியை பிளேட்டில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பிளேட்டில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. அதே மாதிரி அந்த பாக்ஸ் கடையிலையும் நெய்யில் எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம அந்த மாதிரி நெய் தடவாமல் சேர்த்தோம்னா இது அதிலே ஒட்டிட்டு வந்துடுங்க.
இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னா இது அழகாக வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம அதை உடச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம அதை லைட்டாக தாங்க கோடு போட்டு விட்டோம். நம்ம அதை உடைக்கும் போது ரொம்ப அழகாக வருது பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியான, ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான கடலைப்பருப்பி நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.